6/6/2024 காருண்யா 525 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? நேற்று பாருங்கள், 5ஆம் தேதி நம்ம 50-50 0.97க்கு நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2 ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால் 8 கொடுத்தேன். ஆனால் 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7, 4க்கு பவர் 9 இதையும் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி 38ங்கிற நம்பர் வந்திருக்குது. நம்ம வந்துட்டு மொத்தத்தில் இன்றைக்கி ரிசல்ட் ஆனது 1, 3, 8. சரிங்களா? 138. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ போர்டில் 1 சாலிடாக கரெக்டாக கொடுத்துருக்கோம், சி போர்டில் 8 கொடுத்துருக்குறோம். இந்த 138ங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு 3 டிஜிட்டலில் பாருங்கள், 188ன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 188 நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். 8க்கு பவர் 3 ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு 188ங்கிற நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கும். இங்கே நான் டபுள்ஸ் சொன்ன நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஆனால் ஒரு நம்பரை பவர் பண்ணினால என்னாச்சுன்னா மிஸ் ஆகி போச்சு, நம்மளுடைய ரிசல்ட்டுக்கு மிஸ் ஆகி போச்சு. நம்ம 188ன்னு அழகாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் 1-8ங்கிறது நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஆல் போர்டில் நம்ம 8 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 8ங்கிறது சி போர்டில் தான் வரும், நேற்று சொல்லி கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி 1ங்கிறது ஏ போர்டில் தான் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன் நான், வந்தால் இப்படி வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு 8 மட்டும் பவர் பண்ணி அடிச்சிட்டாங்க நண்பா. இந்த இதை மட்டும் கரெக்டாக 188ன்னு அடிச்சிருந்தாங்கன்னா அழகாக பக்காவாக இதில் ஒரு வின்னிங், இதில் ஒரு வின்னிங் அப்படின்ட்டு போயிருக்கும். சரிங்களா? ஆனால் ஒரு நம்பரை பவர் பண்ணதுனால நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வந்த நம்பரும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரிங்களா? 2, 4, 3, 2, 3 கொடுத்துருக்குறேன். ஆனால் 3 வரும்னு தெரியும், ஆனால் வந்தாலும் வரலாங்கிறது தான். இங்கே கொடுக்கலன்னு இந்த இதுலையாவது கொடுக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். 8 வச்சு 3 டிஜிட்டல் எடுத்திருந்தேன், 1-8ங்கிறத வச்சுட்டு. ஆனால் கரெக்டாக பாருங்கள், இதில் 3 கொடுக்கல. நான் 3, 4, 3ன்னு வந்தால் டபுள்ஸாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இல்லைன்னா இந்த மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த நம்பருக்கு ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா? நமக்கு ஓரளவுக்கு கணிப்பு நல்லா தான் வந்துருந்துச்சு, ஆனால் மிஸ் ஆகி போச்சு ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணதுனால. சரிங்களா? நாளைக்கு ஆனால் ஆல் போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம் எப்போவுமே. சரிங்களா? நாளைக்கு பாருங்கள், 8610575149. சரிங்க? நாளைக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் புக்கிங் ஒன்லி இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? கெஸ்ஸிங்லாம் நான் வீடியோலேயே சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு என்னுடைய திறமைகளை யூஸ் பண்ணி எனக்கு என்னென்ன வருதோ அதை உங்களுக்கு வீடியோலேயே நான் கொடுத்துட்றேன். தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா? எதுவும் வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா? கணிப்பு மட்டும்தான் எடுத்து கொடுக்குறேன், அந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. இதை விட்டுட்டு தனியாக ஃபோன் பண்ணி நம்பர் கொடுங்கன்னெலாம் கேட்க வேணாம். ஏன்னா அந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் நம்பர் எனக்கு கிடையாது. இதில் கொடுக்குறத எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் இந்த வீடியோலேயே நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? பாருங்கள், டிக்கெட் புக்கிங் டிஆர் புக்கிங், கேரளா புக்கிங்கும் எடுக்கிறேன். சரிங்களா? அதனால் 1 மணி டிஆர் புக்கிங், 6 மணி டிஆர் புக்கிங், 8 மணி டிஆர் புக்கிங். சரிங்களா? மத்தியானம் கேரளாவுக்கு 3 மணிக்கு. சரிங்களா? 4 ஷோவும் நம்ம எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் போயிடலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் கொடுக்குறது 702. சரிங்களா? 70 தான் மெயின். சரிங்களா? டார்கெட், நம்மளுடைய டார்கெட் 70. சரிங்களா? 7க்கு பவர் 2, 0க்கு பவர் 5. சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வருதா பாருங்கள். சரிங்களா? நான் கொடுத்துருக்கிறது மெயினாக வந்துட்டு 7ம் 0வும் கொடுத்துருக்குறேன் ஆல் போர்டுக்கு. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8, 5ம் கொடுத்துருக்குறேன். பி போர்டுக்கு 7, 2 கொடுத்துருக்குறேன். சி போர்டுக்கு 0வும் 3ம் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 9 சப்போர்ட்டு கொடுத்துருக்குறேன். இந்த நம்பர் எங்கேயாவது சி போர்டோ, ஏ போர்டோ, பி போர்டோ எதுக்காவது ஒன்று மாறிச்சுன்னா இந்த நம்பர்கள் வெளியே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அப்படியே கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே ஒரு 3 டிஜிட்டல் இல்லை 2 டிஜிட்டல் நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. என்னுடைய கணிப்பை இதில் கொடுக்குறேன். நாளைக்கு போர்டு சேஞ்ச் ஆகுமானா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இப்போ கரெக்டாக அந்த போர்டு அடிக்கிறாங்க 2 நாள் 3 நாள் கரெக்டாக அதே மாதிரி அடிப்பாங்க. அப்புறம் தான் போர்டு சேஞ்ச் ஆகும். வந்தால் அதே மாதிரி தான் வரணும். அப்படி இல்லைனாலும் சி போர்டு ஏ போர்டாக மாறலாம், ஏ போர்டு சி போர்டாக மாறலாம். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நம்ம, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா 79, 80, 27, 73, 39, 49, 58, 50ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். நாளைக்கு டபுள்ஸ் வருமானா அன்றைக்கி வந்து ஏற்கனவே
டபுள்ஸ் அடிக்கலை, அதுக்கு பதிலாக பவர் பண்ணி அடிச்சிருக்காங்க. அப்போ நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி வந்தால் எந்த நம்பர் வருங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். 55 00 33 77 22. சரிங்களா? இதில் இருக்க நம்பர் வரலைன்னா இதில் இருக்க நம்பர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி இதில் எடுத்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்டல். அதேமாதிரி இதில் போர்டு வைக்கும்போது எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஒரு செட்டு எது வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. 49னா 49 அப்படியே வராது, ஒரு நேரம் மாற்றி அடிக்கலாம். ஏன்னா ஏ போர்டும் சி போர்டும் மாறும். அதனால் 4 9ன்னு வச்சிங்கன்னா 9 4ம், 7 9ன்னு வச்சா 9 7ம், 2 7ன்னு வச்சா 7 2ம், 7 3ன்னு வச்சா 3 7ம். அந்த மாதிரி ஏபிபிசி ஏசிடி. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. 5 0ன்னு வச்சா 0 5, அந்த மாதிரி 5 8ன்னு வச்சா 8 5, அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாற்றி கூட வைங்க. சரிங்களா? அதேமாரி 3 டிஜிட்டல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 343. இதில் வந்துட்டு எல்லாமே நான் பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுக்குறது. சரிங்களா? ஆனால் இதில் இப்போ இன்றைக்கி வந்துட்டு 9 செட்டுக்கிட்ட வந்திருக்குது. ஆனால் 9 செட்டு நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கணிப்பில் ஏதாவது 1 2 வந்தால் அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பாக்ஸாக போட்டாலும் சரி, இல்லை மாற்றி மாற்றி வச்சு போட்டாலும் சரி, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு வின்னிங் கிடைக்கும். இன்றைக்கி கூட நேற்று கூட 5ஆம் தேதி நல்ல ஒரு 188ங்கிற நம்பர் நம்ம அருமையாக எடுத்திருந்தோம். ஆனால் ஒரு 8க்கு மட்டும் பவர் பண்ணி 3 வச்சதுனால நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகி போச்சு. பவரில் போயிடுச்சு ஒரு 8, இல்லைன்னா அழகான ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கும். சரிங்களா? 343ங்கிற நம்பர் நாளைக்கு டபுள்ஸாக கூட வரலாம் பாருங்கள். சரிங்களா? 239 257 723 060 479 277 829 580. சரிங்களா? இந்த 3 3 6 9 நம்பருக்கு 9 செட்டு கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் வர 1 2 வச்சு மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு 1000 பேர்கிட்ட பார்க்குற இடத்துல யாருக்காவது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு செட்டு வரும். அவங்கவுங்கன்னு ஒரு கணிப்பு வச்சுருப்பாங்க. அந்த நம்பர் இதில் இருந்தால் அவங்கவுங்க எடுத்து ப்ளே பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? பாக்ஸாக போட்டுக்கிட்டோம். அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்காண்டி எல்லாமே போடணுமாங்கிற இதெல்லாம் போட வேண்டாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங்காக இருக்கட்டும்னு அமையணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு ஃபுல் வின்னிங் வரலாம் பாருங்கள். சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.